வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பல் சுத்தம் செய்வதை எப்படின்னு பார்க்க போறோம். நாம எல்லாருமே டெய்லி பண்ற விஷயம், ஆனா நிறைய பேர் தப்பா பண்ற விஷயம். பிரஷிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம பிரஷஸ் பத்தியும் டூத் பேஸ்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். டூத் பிரஷஸ் அதனுடைய பிரிசில்ஸ் திக்னஸ் வச்சு மீடியம், சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அப்படி பல வெரைட்டிஸ்ல வருது. நார்மலா யூஸ் பண்ற ஒரு ஆளுக்கு சாஃப்ட் டூத் பிரஷ் போதும். சாஃப்ட் டூத் பிரஷ்ல போதுமான அளவு க்ளீன் பண்ண முடியாதவங்க மீடியம் யூஸ் பண்ணலாம். ஆனால் மீடியம் டூத் பிரஷ்ல ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பல்லு தேஞ்சு போயிடும். பல் தேஞ்சு போய் கூச்சம் பிரச்சனை இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா சாஃப்ட் டூத் பிரஷ் யூஸ் பண்ணுங்க. அடுத்து நாம பார்க்க போறது டூத் பேஸ்ட் பத்தி. நார்மலா நாம எல்லாருமே டென்டிஸ்ட் கிட்ட கேட்குற கேள்வி எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது அப்படின்னு தான். எல்லா டூத் பேஸ்ட்டும் ஒன்று தான். எல்லா டூத் பேஸ்ட்லையும் கொஞ்சம் அப்ரேசிவ்ஸ், கொஞ்சம் ஃப்ளூரைட்ஸ், கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. டூத் பேஸ்ட்ல மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அது ப்ரஷ் பண்ணும்போது பல்லில் உறைஞ்சு க்ளீன் பண்ணுது. இப்போ நார்மலாக ஒரு ஆளை எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ப்ரஷிங் எப்போதுமே பல் ஈரிலிருந்து பல்லை நோக்கி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் டிப்பை 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு மேலிருந்து கீழே கொண்டு வரணும். கீழ் பல்லுக்கு கீழே இருந்து மேலே கொண்டு வரணும். பல்லுடைய உள் பக்கம் ப்ரஷ் இப்படி நேர வச்சு இப்படி இழுத்து க்ளீன் பண்ணணும். பல்லுடைய கடிக்கிற பகுதியில் இப்படி ரவுண்ட் மோஷனில் க்ளீன் பண்ணுங்க. ஒரு டைமில் 2 இல்லாட்டி 3 பல்லு மட்டும் க்ளீன் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த பல்லுக்கு போங்க. ப்ரஷிங்கில் நாம் யூஸ்வலாக என்ன தப்பு பண்ணுறோம்னு தெரியுமா? நிறைய பேர் இப்படி தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. இப்படி தேய்க்கிறதால பல்லு தேய்ஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. பல்லு இடுக்கிலையும் க்ளீன் பண்ண முடியாது. இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த பல்லு எல்லாமே தேய்ஞ்சி போயிருக்கு. இப்படி பல்லு தேய்ஞ்சி போயிடுச்சுன்னா பல் கூச்சம் மற்றும் வலி வரலாம். நார்மல் ப்ரஷிங் 2 நிமிஷம் பண்ணினாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 2 வேளை கண்டிப்பாக பண்ணணும். ஒரு சின்ன வேர்க்கடலை அளவுக்கு பேஸ்ட் எடுத்தால் போதும். டூத் ப்ரஷ் அடுத்தவங்க டூத் ப்ரஷ் கூட சேர்த்து வைக்காதீங்க. அவங்க டூத் ப்ரஷ்ல இருந்து உங்கள் டூத் ப்ரஷ்ஷுக்கு கிருமிகள் பரவலாம். இப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் கூட கடைகளில் கிடைக்குது. யாருக்காவது ப்ரஷ் பண்ண கஷ்டமாக இருந்தாலோ இல்லை உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ப்ரஷ் பண்ணினாலும் பல்லு இடுக்கில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண கஷ்டம். அதுக்கு ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு சில நேரம் பல் அழுக்கு காரையாக மாறிடும். பல் காரை நீங்கள் எவ்வளோ ப்ரஷ் பண்ணினாலும் போகாத. டென்டிஸ்ட் கிட்ட தான் க்ளீன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை டென்டிஸ்ட் கிட்ட பல்லு க்ளீன் பண்ணுங்க. ப்ரஷ் பண்ணி முடிச்சதும் நாக்கையும் சுத்தம் பண்ணுங்க. வாய் துர்நாற்றத்துக்கு பல் அழுக்கு எவ்வளோ காரணமோ அதே அளவுக்கு நாக்கில் வெள்ளையாக படிஞ்சிருக்கிற அழுக்கும் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.